ஆன்லைன் தகவல்களின்படி பால் பாயின் பேனாவை மொத்தமாக உற்பத்தி செய்யும் போது ரூபாய் அளவில் ஒரு பேனா உற்பத்திக்கு செலவாகிறது. நீங்களும் பால்பாயின் பேனாவை பயன்படுத்துபவராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு பால்பாயின் பேனா உற்பத்திக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது மற்றும் நிறுவனங்கள் அதை எவ்வாறு நிர்வகிக்கின்றன என்பதை இப்போது பார்க்க போகிறோம். உற்பத்தி பெரும்பாலும் ஆட்டோமேஷனை சார்ந்துள்ளது. எனவே ஆட்டோமேஷன் காரணமாக உற்பத்தி அளவு அதிகரித்துள்ளது, ஆனால் அதே நேரத்தில் பணச்செலவு குறைந்துள்ளது. மேலும் இப்போது அனைத்து உற்பத்தியாளர்களும் பெரும்பாலும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகின்றனர். வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. எனவே ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவு மிகவும் குறைவு. உலகளாவிய போட்டி மற்றும் அதிக உள்நாட்டு உற்பத்தி ஆகிய காரணங்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்துகின்றது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் இந்தியாவில் சிறு தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதால் ஏற்பட்டது. உலகளவில் இந்தியா அதிக அளவில் பேனாக்களை உற்பத்தி செய்கிறது. நுகர்வோர் எப்போதும் குறைந்த விலையில் நல்ல பொருட்களையே விரும்புகிறார்கள். எனவே எந்த பிராண்டும் தனது பேனா விலையை உயர்த்தினால் அது அதன் சொந்த விற்பனையை பாதிக்கிறது. வாடிக்கையாளர் எளிதாக வேறொரு பிராண்டிற்கு மாறலாம். அதனால் நிறுவனங்கள் தங்கள் பேனாக்களின் விலையை உயர்த்தாமல் அதிக அளவில் விற்பனை செய்து லாபம் ஈட்ட விரும்புகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பேனா ஓட நேம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.